பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ரோமர் 9வது அதிகாரம் 33வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கன்மலையையும் சீயோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடியாயிற்று என்பதாக. இடர்தற்கான கல்லா மூளைக்கல்லா, ஸ்டம்பிளிங் ஸ்டோன் ஆர் கார்னர் ஸ்டோன் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசத்தினாலே நீதியை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடர்தற்கான கல்லில் இடர்னார்கள், இயேசுவின் மீது விசுவாசத்தை வைக்க தவறிவிட்டார்கள். அது நிமித்தம் ரட்சிப்பு புறஜாதியாரிடத்திற்கு வந்தது. இயேசுவோடு இருந்த சீஷர்களும் கூட இடறி விழுந்தார்கள். இயேசு சிலுவை பாதையில் கடந்து செல்வதற்கு முன்பு பேதுரு சொன்னான், உமது நிமித்தம் எல்லாரும் இடர்தல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான். இயேசு சொன்னார், இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்பதாக. மீண்டும் பேதுரு சொன்னான், இல்லை ஆண்டவரே, நான் இடறி விழமாட்டேன். இயேசு மறுபடியும் சொன்னார், நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்பதாக. இன்றும் அநேக விதமான சூழ்நிலைகளின் நிமித்தமாக இயேசுவை புறம்பே தள்ளுகிறவர்களாகவும், இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை பணம் சம்பாதிப்பதிலும் சொத்து வாங்குவதிலும் நண்பர்களோடு சேர்ந்து சுற்றித் திரிகிறவர்களாயும் மாறி இடறுதற்கான கல்லில் முட்டி இடறி விழுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இயேசுவின் மீது விசுவாசத்தை வைப்பதை விட்டு இருக்கிற வருமானம் போதும், இன்னும் கர்த்தர் என்னையும் குடும்பத்தையும் நடத்துவார் என்ற விசுவாசத்தை விட்டு மனம் போன போக்கில் சுயமுயற்சியை எடுத்து இடறி விழத்தக்க சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்படுகிறார்கள். ஆண்டவர் நமக்கு முன்பாக 2 கல்லை சீயோனில் வைக்கிறார். ஒன்று இடர்தற்கான கல், மற்றொன்று அஸ்திபாரமுள்ள மூலைக்கல். வசனம் சொல்லுகிறது, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது: இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான் என்பதாக. எந்த கல்லை நீங்கள் தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள் என்ற விருப்பத்தை உங்கள் கையில் கொடுத்து விட்டார். மூலைக்கல் பரீட்சிக்கப்பட்ட கல், மூலைக்கல் விலையேறப்பட்ட கல். மூலைக்கல் திட அஸ்திபாரம் உள்ள கல். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று என்று சங்கீதம் 118:22 கூறுகிறது. அப்படி என்றால் யார் அந்த மூலைக்கல்? வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூலைக்கு தலைக்கல்லானார் என்று அப்போஸ்தலர் 4:11 கூறுகிறது. கிறிஸ்துவே அந்த மூலைக்கல். ரோமர் 9:33 பின்பகுதி சொல்லுகிறபடி இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருங்கள், அப்பொழுது நீங்கள் வெட்கப்படுவதில்லை. கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் இடர்தற்கான கல்லை தெரிந்தெடுக்காதபடி மூலைக்கல்லாகிய உம்மை தெரிந்தெடுத்து உம்மேல் கட்டப்படுகிற ஒரு ஜீவியம் செய்ய ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. நாங்களும் மற்றவர்களுக்கு இடர்தலாய் காணப்படாதபடி காணப்பட கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கிறேன். கண்மணி போல காத்துள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.